ஃப்ரெண்ட்ஸ், ஐ லைஃப் ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனரோட மாப்பை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மாப்பிங்க்கு அப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஹேரு டஸ்ட்டு எல்லாமே இருக்கும். மாப்போட அந்த கிளாத்தும் ஈரமாக இருக்கும். ஸோ மெயின் மிஷின் வந்து எடுத்துகிட்டு ஸோ இந்த மாப்பு வந்து பார்த்திங்கன்னா வெல்க்ரோ மாதிரி தான் இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஹேர் எல்லாமே நீங்கள் அப்போவே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய டஸ்ட்டு சேராமல் இருக்கும். ஸோ மாப் சப்போர்ட்டை தனியாக எடுத்துகிட்டு இந்த வாட்டர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்பயும் போல் டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ வாட்டர் லெவல் செக்ஷனை வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஸோ வெல்க்ரோலேருந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் தொடச்சதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து நீட்டாகவே இருக்கும். அடிக்கடி மாற்றணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு டிட்டர்ஜென்ட் வேணும்னாலும் சோப் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். ப்ரஷ்ஷை வந்து போடாதீங்க, அப்புறம் நூல்லாம் இழுத்துட்டு வந்துடும். ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற வாட்டர்லேயே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து மாட்டினீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வீட்டை துடைக்கும் போது பார்த்திங்கன்னா பாக்டீரியா ஃப்ரீயாக இருக்கும். குழந்தைங்க வயசானவங்க இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோ சேனல்